Good morning, student. Today I am going to teach the topic buoyancy. Okay, so already I finished density, then relative density, then measurement of relative density, then application of principle of flotation, hydrometer, then lactometer. Okay, so I finished this topic. Then now I am going to teach the topic buoyancy. What is buoyancy? ஒரு வாட்டர் எடுத்துக்கிறீங்க, அதில் உட்டு போடுறீங்க, ஒரு மரக்கட்டையை போடுறீங்க, அது என்ன நமக்கு வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் என்ன பேர்னா பயானன்சி, அதாவது மிதத்தல் விதி அப்படின்னு சொல்லுவோம். பயானன்சி அப்படிங்கிறது என்னன்னா மிதக்கிறது, ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ வி ஆல்ரெடி saw the body experience an upward force due to the fluid surroundings when it is partially or fully immersed onto it. Okay, like fluid means we already know all the flowing substance is known as the fluids, that means liquid and gases. Okay, so இந்த இடத்துல நம்ம வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம், லிக்விட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னதுன்னா when it is partially or fully immersed to it, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஒரு பாடி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாடி நம்ம வந்து எடுத்துக்கிறோம், தட் மீன்ஸ் ஒரு பால் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம ஒரு பீக்கரில் ஃபுல்லும் நமக்கு என்ன இருக்குது, ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், இமர்ஸ் பண்ணுறோம். பார்ஷியலி ஆர் ஃபுல்லி இப்படி அழுத்துறோம், இமர்ஸ் பண்ணுறோம். இமர்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, கண்டிப்பாக அந்த பால் மேலே இந்த ஒரு ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகும், அப்ளை ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பால் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபோர்ஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். தட் மீன்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ், மிதக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அந்த பாலை நம்ம கையை வச்சு அழுத்தி பிடிச்சோம்னா உள்ளே போகும். பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து கையை ரிமூவ் பண்ணோம்னா நம்ம வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே வரைக்கும் போகும். அந்த கையை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது நமக்கு என்ன ஆகும், மேலே மிதந்து வந்துடும். பிகாஸ் ஏன்னா அது மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. பால் அப்படிங்கிறது ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. என்ன காரணம்? டியூ டு த ஃப்ளூயிட் சரௌண்டிங். Okay, so the body and experience the upward force due to a fluid surrounding when it is partially or fully immersed into it. ஓகே, இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஏற்படுதுன்னா, அதாவது எப்போவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது ஃபோர்ஸ் இதனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது எங்கே அதிகமாக இருக்கும்னா டவுன்வர்ல்டு, கீழே நமக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து ஹோல்ட் பண்ணோம்னா கீழே உள்ள இதில் வந்து தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக நமக்கு என்ன ஆகும், போகும். அதுக்கு மேலே போக போக பட் ஸ்பீட் வந்து கம்மியாகி நமக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து விடும். நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, இதே லெசன் தான். பார்த்தீங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கல்ல. ஓகேவா? ஸோ அதனுடைய ஹோல் வந்து இருக்குல்ல, அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் தெரியும்ல, அதனுடைய வந்து அதாவது டவுன் பாட்டத்தில் தான் அதனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேவா? டாப்பை விட அதனுடைய பாட்டத்தில் நமக்கு ஒன்று இருக்கும், அதனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இதில் இருக்கும். அதாவது இந்த பயானன்ஸ் ஃபோர்ஸ், தட் மீன்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏன் ஏற்படுதுன்னா, அதனுடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அப்வர்ட் ப்ரெஷர் அண்ட் டவுன்வர்ட் ப்ரெஷர். Okay, the pressure difference causes the force on the object and pushes it upward. அதனுடைய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு கீழே வந்து அதிகமான ப்ரெஷர் இருக்கும், மேலே வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுதுன்னா, இஸ் காசஸ் த ஆப்ஜெக்ட் புஷஸ் இட் அப்வர்ட். ஓகே, திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்டு த பயானன்ஸ் ஃபோர்ஸ். திஸ் ஃபினாமினா இஸ் கால்டு த பயானன்சி. ஓகேவா? ஸோ மோஸ்ட் பயானன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் தோஸ் ரிலேட்டிவ்லி ஹை வால்யூம் அண்ட் லோ டென்சிட்டி. அதாவது மிதக்கிற அந்த பொருள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, வால்யூம் அப்படிங்கிறது ஹை லெவலில் இருக்கும். அட் த சேம் டைம் லோ டென்சிட்டியாக நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. வாட்டரோட டென்சிட்டியை விட நம்ம அதில் போடுற ஆப்ஜெக்ட் டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆயிரும், சிங்க் ஆயிரும். டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து குறைவாக இருந்ததுன்னா ஃப்ளோட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதே மாதிரி தான் மோஸ்ட் பயானன்ட் ஆப்ஜெக்ட் ஆர் தோஸ் இன் த ரிலேட்டிவ்லி ஹை வால்யூம் அண்ட் த லோ டென்சிட்டி. Okay, if the object's weight less than the amount of weight water it has displaced, பயானன்ஸ் ஃபோர்ஸ் வில் பி மோர். ஓகே, அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ரியல் வெயிட் அப்படிங்கிறது லெஸ் தேன் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இட் ஹேஸ் டிஸ்பிளேஸ்டு. அதனால டிஸ்பிளேஸ் பண்ணுற வாட்டரை விட கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு டென்சிட்டி அப்படிங்கிறது லெஸ்ஸு. டென்சிட்டி லெஸ் நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ளோட் ஆகும். ஓகே, அட் த சேம் டைம் பயானன்ஸ் வில் பி மோர், இட் வில் ஃப்ளோட் அண்ட் இட் வில் ஃப்ளோட், மிதக்கும்.
டென்சிட்டி லெஸ் மீன்ஸ் நமக்கு என்ன ஆயிரும் மிதக்க ஆரம்பிச்சு. such object is known as the positively buoyant. Such object is known as the positively buoyant. The next case, the object weight is more than the amount of water it has displaced. That means density is more means the object will sink. This object is called the negatively buoyant. ஓகே, ஆப்ஜெக்டோடைய வெயிட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் கேஸ் டிஸ்பிளேஸ்ட் இருக்குல்ல, அதை விட கம்மியாக இருந்ததுன்னா டென்சிட்டி லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இட் ஹேஸ் ஃப்ளோட். அட் த சேம் டைம் இந்த ஆப்ஜெக்டினுடைய வெயிட் அப்படிங்கிறது வந்து அதனுடைய டிஸ்பிளேஸ் பண்ண போகிற அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டருடைய வெயிட்டை விட அதிகமாக இருந்ததுன்னா த பைனன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் லெஸ். தட் மீன்ஸ் மிதக்கிற அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். த ஆப்ஜெக்ட் வில் சிங்க். The object will sink means மூழ்கிரும். Okay, this is called the buoyancy. That means buoyant force. Okay, the next one, do you know பாருங்க, salt water provides the more buoyant force than the fresh water because buoyant force depends on density of the fluids as on the volume displaced. Okay, density of the fluids depend பண்ணிருக்கும் as well as volume displaced. Okay, the next one, Cartesian diver. Cartesian diver அப்படிங்கிற என்னன்னா இஸ் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா இது வந்து பிரின்சிபல் ஆஃப் பயானன்சி. எதை பண்ணியிருக்குன்னா பிரின்சிபல் ஆஃப் பயானன்சி. கார்டீசியன் டைவர் இஸ் an எக்ஸ்பெரிமெண்ட் வித் டெமான்ஸ்ட்ரேட் த பிரின்சிபல் ஆஃப் பயானன்சி. ஓகே, இதுதான் கார்டீசியன் டைவர் அப்படின்ட்டு. ஓகே, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அதில் ஃபுல்லி வாட்டர் இருக்குது, முழுகிற அளவுக்கு வாட்டர் வந்து இருக்குது. கார்டீசியன் டைவர் அப்படிங்கிற என்னன்னா இது வந்து நம்மளுடைய பென் இருக்குல்ல, இந்த பென்னுடைய கேப்பு. இந்த பென் கேப்பில் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு களிமண் கிளே நம்ம என்ன பண்ணுங்க அப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து. ஓகே, ஸோ இட் இஸ் எ பென் கேப். இது வந்து பென் கேப்பு வித் கிளே. த கார்டீசியன் டைவர் கண்டெய்ன்ஸ் எ ஜஸ்ட் எனாஃப் லிக்விட் தட் இஸ் பேர்லி ஃப்ளோஸ் இன் எ பாத் ஆஃப் த லிக்விட். இதில் நமக்கு என்ன இருக்குன்னா எனாஃப் வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டரில் நமக்கு என்ன இருக்குன்னா மிதக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது, கார்டீசியன் டைவர் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இட்ஸ் ரிமைனிங் வால்யூம் இஸ் ஃபில்டு வித் ஏர். ரிமைனிங் வால்யூமுக்கு என்ன இருக்குன்னா ஃபில்டு வித் ஏர். ஓகேவா? ஸோ வாட்டர் வந்து நமக்கு இது வரைக்கும் ஃபுல்லாக இருக்குன்னா ஸோ மிச்சம் நமக்கு என்ன இருக்குன்னா அதில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஏர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, வென் த ப்ரெஷ்ஷிங் த பாத், இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா அடிஷ்னல் வாட்டர் எங்கே போகுதுன்னா என்டர்ஸ் இன்டு த டைவர். இதுதான் கார்டீசியன் டைவர், இதுக்குள்ளே என்டர் ஆகிடுது. ஸோ என்டர் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுது, இந்த கார்டீசியன் டைவருடைய டென்சிட்டி நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், இந்த டைவர் சிங்க் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிரும், முங்கிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வாட்டர் அப்படிங்கிறது அந்த பென்னு கேப்புக்குள்ளே போயிருது, பீஸ் கார்டீசியன் டைவருக்குள்ளே போயிருது. அப்போ நம்மளோட டென்சிட்டி அப்படி நமக்கு என்ன ஆயிருந்தா அதிகமாகிடுது. ஸோ அது நமக்கு என்ன ஆயிருந்தா சிங்க் ஆயிடுது. Increasing the average density of the diver and thus it sinks. Okay, the next one, Archimedes principle. Archimedes principle அப்படிங்கிறது ஆர்கிமெடிஸ் பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவருடைய பிரின்சிபல் நடத்துகிறேன். ஓகேவா?